இங்கேருந்து வீடு பக்கம்தான், நான் நடந்தே போய்க்கிறேன். என்னாச்சு? இல்லை, நான் இப்போ விட்டு போவேன். திரும்ப யாராவது வருவான். நான் திரும்பி வருவானான்னு தெரியாது. நான் வேணா பாதி தூரம் உங்க கூட நடந்து வரட்டா? அம்மா, நீங்க ஏன் பஸ் ஸ்டாப்க்கு திரும்பி வந்தீங்க? அது நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க. என் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பேமெண்ட் போட்டுருங்கன்னு சொல்லத்தான். ஓ, நான் மேத்யூக்கு அனுப்பிடுறேன். ம். உங்களை பார்த்தா ஆசைக்காக தேடி வந்த மாதிரி தெரியலையே. யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா? ஃபோர்ஸ் எல்லாம் யாரும் பண்ணல, நானா எடுத்த முடிவு தான், தெரியாம. யாராலையும் தெரியாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க. அப்போ நீங்க எதுக்கு இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க? காசுக்காக. சம்பாதிக்க தான் 1000 வழி இருக்கே. உங்களுக்கு கூட தான் என்னை தேடி வராமல் இருக்கிறதுக்கு 1000 வழி இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை தேடி வந்தீங்களே, அதே மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படி எந்த காரணமா இருந்தாலும் காசு எப்படி அவ்வளோ பெரிய காரணமா இருக்கும்? புரியுது. பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணக்கூடாது. இன்டைரக்டா உங்களால முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா. மனுஷனை பிறந்த எல்லாருக்கும் வாழ்றதுக்கு சாப்பாடு தான் மேண்டேட்டரியாக இருந்துச்சு. மனுஷன் குரங்குலேருந்து எவால்வ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் வாழ்றதுக்கு சாப்பாடை விட சில விஷயங்கள் முக்கியம்னு கொண்டு வந்தான். அதில் ஒன்று தான் காசு. எப்போ காசு முக்கியம்னு கொண்டு வந்தானோ அப்போவே மனுஷன் குரங்கா திரும்பி மாறிட்டான். சாப்பிட்றதுக்கு காசு, தூங்குறதுக்கு காசு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காசு, ஈவன் இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது கூட காசு. இப்போலாம் மாப்பிள்ளை பார்க்கும்போது பையன் நல்ல பையனன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தான் பார்க்குறாங்க. மனுஷனையும் அவன் கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணுறதே காசு தான். ஸோ காசு எனக்கு ரொம்ப முக்கியம். காசு முக்கியம் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா காசை விட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். இப்ப சப்போஸ் அவன் நல்லா சம்பாதிக்கிறான்னு மாப்பிள்ளைய பார்த்துட்டு பின்னாடி அவன் கேரக்டர் சரியில்லைன்னா காசு இருந்து என்னங்க யூஸ்? நானும் நல்ல கேரக்டராக தாங்க இருந்தேன். ஈவன் இப்போ கூட இந்த வேலையை நான் பிடிக்காம தான் தேடி வந்தேன். நான் எடுத்திருக்க டிசிஷன் தான் தப்பே தவிர காசு முக்கியம்தான். அண்ட் எல்லா பொண்ணுங்களும் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்கிறது தாங்க சொல்கிறாங்க, கேரக்டர் தான் முக்கியம்னு. கடைசியில் லாயலாக இருந்து என்ன யூஸுன்ற மாதிரி விட்டு போயிடுறாங்க. கேட்டால் காசுங்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் ஒன்றும் கிடையாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒன்றும் காசு முக்கியம் கிடையாது. மேபி உங்களை மாதிரி காசை விட கேரக்டர் தான் முக்கியம்னு சொல்கிற பொண்ணுங்களும் என் லைஃப்பில் பார்க்கல போல. நானும் உங்களை மாதிரி லாயலாக இருப்பேன்னு சொல்கிற பசங்களை பார்க்கல போல.